ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. சில வாரங்களுக்கு முன்னாடி மேக் மினி வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பற்றி அன்பேக்கிங் வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அது தொடர்ச்சியாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு அது வந்து மேக் மினி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வேறு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ், மியூசிக் ப்ரொடக்ஷன் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலோட வீடியோ செக்ஷனில் இருக்கும். அதில் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ மேக் மினியோட ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணது வந்து 16 GB இல்லைங்களா? ஸோ 16 GBங்கிறப்போ மிக்சிங் பண்ணும்போது நிறைய ட்ராக், மோர் தென் 100 ட்ராக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சு தான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸும் ப்ரொடக்ஷனில் அந்தளவுக்கு ட்ராக் வர மாதிரி நான் பண்ணலை. அதுதான் கரெக்டான விஷயம். லாஜிக் ப்ரோ எக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நோவேஷன் லான்ச் மினி கீபோர்டு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா? அதோட வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து நோவேஷனுடைய அவங்க வெப்சைட்லேயே வந்து அதை பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கான சப்போர்ட் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எல்லா டைமும் நடக்கிறது தான். என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஓஎஸ் வந்து புது வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு. அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணுவாங்க, ரெக்டிஃபை பண்ணுவாங்க. சரியா? அதை தவிர பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இஷ்யூஸ். ஸோ இந்த ப்ளூடூத் இஷ்யூஸ் பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருந்தேன். நான் வாங்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச் பண்ண யூடியூப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதையும் மீறி சரி நான் வாங்கினேன். சரி இப்போ இன்னும் ஒரு 4 போர்ட் இருக்குது, அதனால் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது. நம்ம ப்ளூடூத் டிவைஸ் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரில. நான் இப்போ வந்து ஆனால் அது எந்த வகையில் அஃபெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ளூடூத் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ஹப்பும் கனெக்ட் பண்ணாத வரைக்கும் ப்ளூடூத் ஆடியோ அல்லது நீங்கள் ப்ளூடூத் கீபோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. சரிங்களா? அப்புறம் USB 2 ஹப்பு கூட ஒர்க் ஆகுது. USB 2 ஹப். இப்போ வந்து USB 3 ஹப்பு வந்து நான் இப்போ ஒன்று வாங்கினேன், இதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது காஸ்ட்லியானது தான், நல்ல பிராண்டட் ஒன்று தான் அது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் பவரோடையே இருக்குது. இந்த ஹப்பை வந்து நான் கனெக்ட் பண்ணும்போது இது வந்து என்னோடய விண்டோஸில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் டு ஹார்ட் டிஸ்க் வந்து நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஹார்ட் டிஸ்க் USB 3 டேட்டா ஷேர் பண்ணுறதும் வந்து பர்ஃபெக்டாக நல்ல ஸ்பீடு இருந்தது. இன்ஃபேக்ட் மேக் மினியில் கனெக்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் டு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் போட்டு நான் காப்பி பண்ணேன். நல்லா இருக்குது. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நல்ல ஸ்பீடு இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இதை நான் கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். ஐ மீன் டாங்கிள் உள்ளது. ஸோ அந்த டாங்கிள் கனெக்ட் பண்ணும்போது ஹப்பில் கனெக்ட் பண்ணாமல் கம்ப்யூட்டரில் இன்னொரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலுமே ஒரு மாதிரி லேக்கிங் ஆச்சு. கீபோர்டு வந்து ஸ்பீடாக வராமல் நம்ம டைப் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிலேடாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுஸ் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த ஹப்பை கழட்டிட்டு போட்டப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. USB 2 ஹப்லேயும் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அதே மாதிரி ஹப்பு நான் போட்டுட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணேன்னா அப்போவும் இந்த ஒரு சின்ன டிஸ்கனெக்ஷன், ஒரு பிரேக் ஆகி சாப்பி ஆடியோவாக இருந்தது. சரிங்களா? விட்டு ஆடியோ கேட்குறது நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போவும் நான் ஹப்பை கழட்டி விட்டுட்டு போட்டேன், ஒர்க் ஆச்சு. அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து இதை பற்றி பேசினேன் சேட்டில். ஸோ சேட்டில் பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனலாக ஒத்துக்கிட்டாங்க, மேக் மினி வந்து உங்களுக்கு ஹப்பு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. M1 ப்ராசஸர். ஓகே, 4 போர்ட் இருக்குது உங்களுக்கு, அது போதும் அப்படின்னாங்க. சரிங்க, நான் 4 போர்ட்டு வந்து எப்படின்னா 2 USB 3 போர்ட் இருக்குது, 2 USB-C போர்ட் இருக்குது. சரியா? இதில் ஒரு USB-C போர்ட் வந்து நான் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் SSD ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் SSD ஹார்ட் டிஸ்க் வந்து ஏன்னா நான் இன்டர்னலாக வாங்கினது வந்து 256 GB தான் வாங்கினேன். ஸோ அதனால் 1 TB வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்று நான் போட்டேன். இது வந்து நான் அதுலேயே நான் கம்ப்யூட்டரேட்டே வாங்கினேன்னா கிட்டத்தட்ட 40,000 வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருந்திருக்கும். பட் நான் வந்து 12,000க்கு வாங்கினேன். ஸோ அது வந்து ஸ்பீடெல்லாம் சேம் தான், அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு USB-C போட்டிருக்கு, 2 USB 3 போட்டிருக்கு. அதில் வந்து நான்
ஒரு டாங்கிள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இது வந்து ஜென்ரல் யூசர்ஸுக்கு ஓகே. நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன், நான் வந்து ஒரு மியூசிஷியன், மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆள், ஒரு 3 கீபோர்ட் கனெக்ட் பண்ணுவேன், ஆடியோ இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து யூஎஸ்பி வந்து நிறைய கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்போ அப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பட் அதுதான் அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியல கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசினவங்களுக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் தான் இதில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ப்ளூடூத்து வாங்கினவுடனே சில பேர் ஹப்பை போட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம் வாங்கி. அப்போ வந்து ப்ளூடூத் இஷ்யூஸ் இருக்காங்க. ஸோ நான் இதை வந்து கலெக்டிட்டு செக் பண்ணதுனால இது உங்களுக்கு சொல்கிறேன். யூஎஸ்பி ஹப், அதாவது USB 3 அல்லது USB-C ஹப்போ போட்டால் மட்டும்தான் இந்த ப்ளூடூத் இஷ்யூஸ்லாம் வருது. அதர்வைஸ் அவங்களோட மெயின் பீஸ் வந்து எந்த ப்ளூடூத் இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இது வந்து நான் பர்டிகுலராக இந்த வீடியோவில் தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டுட்டோரியல்ஸ்க்காக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சம் ஃப்ரீ ஸ்டப்ஸ் இருக்குது, சில கோர்சஸ் இருக்குது, பெய்ட் கோர்சஸ். அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.